மீட்டிங் கால் டு ஆர்டர். Rotary prayer. சிறப்பு அழைப்பாளர் திரு ரொட்டேரியன் லூர்துசாமி அவர்களை மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். வணக்கம். இன்று நடைபெறும் அக்டோபர் மாதம் பிறந்தநாள் மனநாள் கொண்டாடும் சங்க உறுப்பினர்களை வாழ்த்தும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ரோட்டரி நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ரோட்டரி மகளிர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். செப்டம்பர் மாதம் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் ரொட்டேரியன் எல் லாரன்ஸ் அவர்கள், ரொட்டேரியன் ஏ சக்திவேல் அவர்கள், ரொட்டேரியன் என் சின்ராஜ் அவர்கள், ரொட்டேரியன் எஸ் அஸ்வின்குமார், ரொட்டேரியன் எம் பாலசுந்தர் சார், ரொட்டேரியன் பி வெங்கடேஷ், ரொட்டேரியன் பி செந்தில்குமார், ரொட்டேரியன் ஆர் சீனிவாசன், ரொட்டேரியன் எஸ் ஆரோக்கிய செல்வராஜ். திருமண நாள் கொண்டாடுபவர்கள் ரொட்டேரியன் எம் திருப்பதி ரேவதி அவர்கள், ரொட்டேரியன் எஸ் புருஷோத்தமன் சாந்தலட்சுமி அவர்கள் மேடைக்கலைகள். அக்டோபர் மாதம் பிறந்தநாள் கொண்டாடுபவர்கள் ரொட்டேரியன் ஜி சுவாமிநாதன் அவர்கள், ரொட்டேரியன் எஸ் சண்முகம் சார் அவர்கள், ரொட்டேரியன் ஹெச் புருஷோத்தமன், ரொட்டேரியன் எம் செல்வகனி, ரொட்டேரியன் டி ரெங்கையா, ரொட்டேரியன் வி சுப்பிரமணி. திருமண நாள் கொண்டாடுபவர்கள் ரொட்டேரியன் பி சந்திரசேகர் அன்னகாமு, ரொட்டேரியன் இன்ஜினியர் கே குமரேசன் அவர்கள், ரொட்டேரியன் ஆர் பிரபாத் வீர திம்மு அவர்கள், ரொட்டேரியன் வி பாலகிருஷ்ண ரஞ்சிதம், ரொட்டேரியன் எஸ் பிரேம்குமார் முத்துராக்கு, ரொட்டேரியன் ஜி சரவணகுமார் விமலா, ரொட்டேரியன் கே நாகராஜன், ரொட்டேரியன் டி மகேந்திரன் ஜெயந்தி, ரொட்டேரியன் பி பாலசுப்ரமணி ஜோதிலட்சுமி.
இன்றைய சிறப்பு விருந்தினர் அறிமுகம் ரொட்டேரியன் மதன முனியப்பன் அவர்கள். திண்டுக்கல் மேற்கு ரோட்டரி சங்கத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான மலரும் நினைவுகளினுடைய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் செயலர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சே லூர்துசாமி உடற்கல்வி ஆசிரியர் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் உங்களோடு அறிமுகப்படுத்துவதற்கு நான் இப்போது முனைந்திருக்கிறேன். இவருடைய கல்வி தகுதி இளங்கலை பொருளாதாரம், இளங்கலை தத்துவியல், முதுகலை உடற்கல்வியியல். புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவர் சிறந்த பேச்சாளரும் ஆவார். தமிழகமெங்கும் 2000 மேடைகளுக்கு மேல் பட்டிமன்றத்தில் பேசி பெருமைப்படுத்தியிருக்கிறார். தூர்தர்ஷன், சன், ராஜ், விஜய் ஆகிய தொலைக்காட்சிகளிலும் பட்டிமன்றத்தில் பேசியுள்ளார். துபாய் தமிழ்ச்சங்கம் நடத்திய பட்டிமன்றத்தில் துபாய் மற்றும் அரபு நாடுகளில் பேசியுள்ளார். மதுரை வானொலியில் இயற்கை இன்பம் தலைப்பில் பேசியது ஒரு வாரம் அதன் சிறப்புத்துவம் கருதி ஒளிபரப்பாயிருக்கிறது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், தொழிற்கல்வி கூடங்கள், பொது விழாக்களில் இவர் பேசியிருக்கிறார். கருத்துரையாளர். தமிழகமெங்கும் 3000 இடங்களுக்கு மேல் பல்வேறு தலைப்புகளில் கருத்துரையாற்றியிருக்கிறார். பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள், ஆசிரியர்களுக்கு, கல்விக்கூடங்களில் பயிலுவோர், பயிற்றுவிப்போருக்கு, சமூக சேவை மனைகளில் பணிபுரிவோருக்கு, தன்னார்வ குழுக்களுக்கு, கிராமத்து நகரத்து இளைஞர் இளம் பெண்களுக்கு, மத்திய அரசின் சர்வசிக்ஷா அபியான் SSA திட்டத்தில் ஆசிரியர்களுக்கு இவர் பல்விதமான கருத்து சொற்பொழிவுகளையும் அவர்களுக்கான கருத்து பட்டறையும் நிகழ்த்தியிருக்கிறார். பயிற்சியாளர். பல்வேறு மையங்களில், பள்ளிகளில், கல்லூரிகளில், தொண்டு நிறுவனங்களில் பயிற்சி அளித்துள்ளார். மனித உரிமை கல்வி, ஊடக கல்வி, மதிப்பீட்டு கல்வி, மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு, பூமி நாடகம், மாணவர்கள் இளைஞர் இளம் பெண்களுக்கு, தன்னை அறிய வாழ்வில் வெற்றி பெற மாணவர்களுக்கு நீங்களும் பேச்சாளராகலாம் என்ற வகையில் பல்வேறு இடங்களிலே இவர் சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறார். எழுத்தாளர். இவர் பேச்சாளர் மட்டுமல்ல, புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றினாலும் கூட இவர் எழுத்து திறமையிலும் மிக வன்மை வாய்ந்தவராக இருந்திருக்கிறார். எடுத்து சொல், எதிர்த்து நில் என்ற ஒரு புத்தகத்தை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். கையில் எடு, மனதில் இடு. தமிழக நூலகங்களுக்கு தேர்வு பெற்ற நூலாக இவருடைய படைப்பு அங்கே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. என் தேசம் என் மக்கள் அப்துல் கலாமினுடைய சிந்தனைகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார். வெற்றி உறுதி என்ற ஆசிரியர் குழுவில் ஒருவராகவும் இவர் பணியாற்றியிருக்கிறார். நன்னெறி கல்வி, மனித உரிமை கல்வி,
போன்றது பள்ளி மாணவியர்களுக்கு இவர் உரையாற்றியிருக்கிறார். திண்டுக்கல் மண்ணினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய 100 ஆண்டு கண்ட புனித மரியன்னை மேல்நிலை பள்ளியினுடைய ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர் என்ற முறையில், அதே மாதிரி அந்த புனித மரியன்னையினுடைய முன்னாட்கள் மாணாக்கர்கள் என்ற முறையில் புனித மரியன்னை மேல்நிலைக் கல்லூரியினுடைய ஆசிரியரை புனித கல்லூரியினுடைய முன்னாள் மாணவன் அறிமுகப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு அழைப்பாளர் ரொட்டேரியன் சே லூமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துதல் ரொட்டேரியன் ஏஜி அவர்கள். சிறப்பு அழைப்பாளர் ரொட்டேரியன் சே லூமி அவர்களின் ஏற்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முருகா என்று அழைக்கவா, முத்துக்குமரா என்று அழைக்கவா, கந்தா என்று அழைக்கவா, கதிர்வேளா என்று அழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை, எங்கே காண்பேன் இறைவா என்று உணர்த்துகின்ற இந்து மதத்தையும், இல்லை என்று சொல்லுகின்ற மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் படும் நெஞ்சங்களை காக்கின்றவன் இறைவன் என்று உணர்த்துகின்ற இஸ்லாமியத்தையும், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன் என்று உணர்த்துகின்ற கிறிஸ்துவத்தையும் உங்கள் முன்னால் வணங்கி வாழ்த்தி, தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றாலும் என் வாழ்வு கசக்கும், தமிழே உனக்கும் தமிழர்தம் எமக்கும் வாழ்வு இனிக்கும். அத்தகையதொரு இனிமை நிறைந்த வரலாற்று சிறப்புமிக்க நமது தமிழ் அன்னைக்கும் எனது முதல் வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். முத்துக்கோர் கடல், முல்லைக்கோர் காடு, கல்விக்கோர் கம்பன், கவிதைக்கோர் பரணர், வில்லுக்கோர் ஓரி, சொல்லுக்கோர் கீரி, திண்டுக்கல்லுக்கோர் மேற்கு சுழற்சி சங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு பல்வேறு அறம் சார்ந்த, அன்பு சார்ந்த பணிகளை என்னுடைய பார்வையில் நான் பார்க்கின்ற பொழுது திண்டுக்கலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணிகளுக்கு உரிய இந்த மேற்கு ரோட்டரி சுழற் சங்கத்திலே பொறுப்பாளராகவும் உறுப்பினர்களாகவும் மிக சிறப்பாக பங்கேற்று கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை உரித்தாக்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம எல்லாருமே ஏறக்குறைய 60s 70s 80s அவ்வளோதான் இருக்கும் இந்த ஏஜ்லாம் பார்த்தாக்க. இப்போ ஸ்ரீலங்காவிலாம் அழகாக பர்த்டேக்கு விஷ் பண்ணுவாங்க, அம்மப்பா அப்பப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விஷ் பண்ணுவாங்க. விஷ் பண்ணிட்டு, பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே, இந்த வாய்ஸ் யாருமே கேட்காம இருந்திருக்க முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கடந்த அக்டோபர் மாதம் பிறந்த நாள், செப்டம்பர் அக்டோபர் ஆகிய 2 மாதங்களிலும் பிறந்த அனைத்து சிறு குழந்தைகளுக்கும் இன்றைக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஒவ்வொரு நாளுமே நாம் குழந்தைகளாக மாறுகின்றோம், குழந்தையாக வாழ்கின்றோம் என்ற அடையாளமாக பிறந்தநாள் கொண்டாடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அடுத்ததாக அருமையான ஒரு பழைய பாடல் இருக்கிறது, வண்டி உருண்டோட அச்சாணி தேவை, வாழ்க்கை உருண்டோட 2 அன்புள்ளங்கள் தேவை. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து திருமணம் என்ற பந்தத்தில் ஒரே மனமாகி ஒன்றாகி 10 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக திருமண விழாவை நாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது வாழ்க்கையினுடைய அடிச்சுவடு, வாழ்க்கையினுடைய வரலாறு. அத்தகைய வரலாற்றில் தடம் பதித்த திருமண நாள் கொண்டாடிய அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் 50வது திருமண பொன் விழா கொண்டாட்டம் நடத்தினார்கள், பரிசு வழங்கி பாராட்டினார்கள். அதில் சிறப்பான தம்பதியருக்கு மிக சிறப்பான பரிசு வழங்கி பாராட்டிவிட்டு ஒரு நேர்காணலில் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிக்கல் பிடுங்கல் பிரச்சனை எதுவுமே இல்லை என்று கேள்விப்பட்டோமே, அந்த ரகசியத்தை மற்ற எல்லாருக்கும் சொன்னா அவங்க அதை கடைபிடிப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் கேட்கிறார். அப்போ கேட்ட உடனே வெரி வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார்னா, திருமணமான உடனே நானும் என்னுடைய மனைவியும் கொடைக்கானலுக்கு ஹனிமூன் போனோம். அங்கே போய் லேக் ஏரியாவில் சுற்றி நடந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ குதிரை நிறைய பேர் போனாங்க. அப்படி போகின்ற பொழுது எனது மனைவி குதிரையில் சவாரி செய்ய வேண்டும், ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் குதிரைக்கு ஏற்பாடு பண்ணார். அப்போ குதிரைக்காரரு இந்த கணவருக்கு ஒரு குதிரையும் மனைவிக்கு ஒரு குதிரையும் கொடுத்தாங்க. கணவன் மெதுவாக பிடிச்சி ஏறி உட்காந்தார்.
மனைவி ரொம்ப லாபமாக ஸ்டைலாக ஏறி உக்காந்தாங்க. உட்காந்த உடனே அந்த குதிரைக்காரன் சொன்னால், நீங்கள் ஏறி போகிற அந்த குதிரை வந்து கொஞ்சம் சண்டித்தனம் பண்ணும், கொஞ்சம் கவனமாக போகணும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்து அனுப்புனார். டோன்ட் வரி, ஐ வில் ஹேண்டில் ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு குதிரை கிளம்பி போய்கிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கும்போது ஒரு 10-20 அடி தான் போயிருக்கேன். ஒரு சிலுப்பிச்சு அந்த அம்மா பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே மெதுவாக எந்திரிச்சு தட்டி விட்டுட்டு, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லி குதிரையை பார்த்து சொன்னாங்க. மறுபடியும் ஏறி உட்காந்தாங்க. ஏறி உட்காந்து கொஞ்சம் தூரம் போனாங்க, மறுபடியும் தூக்கி வீசிருச்சு. எந்திரிச்சு திஸ் இஸ் த செகண்ட் வார்னிங் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மறுபடியும் போய்கிட்டே இருந்ததா, 3ஆவதையும் தூக்கி வீசிருச்சு. என்ன பண்ணிச்சு அந்த அம்மா? விழுந்து எந்திரிச்சு அம்மா தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து டப்புன்னு சுட்டு பிடிச்சி. குதிரை காலி. என்னதுமா இப்படி போட்டு குதிரையை சுட்டு விட்டா குதிரைக்காரனுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், கணவன் கேட்டிருக்காரு இப்படி, குதிரைக்கு என்னம்மா பதில் சொல்றது இப்படி சுட்டுப்பிட்டி அப்படின்னதுக்கு அந்த அம்மா சொன்னிச்சான், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் ஃபார் யூ. அன்னைக்கு வாய முடுனத இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. பிறகு எப்படி பிரச்சனை வரும்? பிரச்சனையே வராது. இதை விட இன்னொருத்தர் 25 ஆண்டுகள் கொண்டாடினவர் ஒரு நண்பர் சந்திச்சுக்கிட்டாங்க. சந்திச்ச பிறகுட்டே 25வது ஆண்டு விழா கொண்டாடினியே, நீயும் உங்க மனைவி எங்க போனீங்க அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமா என் மனைவியோட அந்தமானுக்கு போனேன் அப்படின்னு. அப்படி வெரி குட்யா, சரி இப்போ அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல 50வது ஆண்டு விழா கொண்டாட போறியே, எங்க போற அப்படின்னாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, அந்தமான்ல இருந்து என் பொட்டாட்டியை மறுபடியும் கூட்டிட்டு வரதா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கா. அப்படி புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 25 ஆண்டுகள் தனது மனைவி எல்லாமே அவர் வாழ்ந்திருக்கார். அந்த ஒரு சந்தோஷம். இப்படியெல்லாம் ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருந்தாலும் குடும்ப வாழ்வில் ஒட்டு உறவாடி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, அலாதியானது. நிச்சயமாக இங்கே இருக்கிற அத்தனை பேருமே அதனை அனுபவித்திருப்பீர்கள். ஏன்னா குடும்பம் என்பது இந்த சமூகத்தினுடைய ஒரு சிறிய மலர், ஒரு செடி. இந்த குடும்பத்திலிருந்து வரதான் சமுதாயம், இந்த குடும்பத்திலிருந்து வரதான் அரசியல், இந்த குடும்பத்திலிருந்து தான் பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே இருக்கிறது. அதனால தான் அருமையா நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமா சொல்றாருன்னு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றார். அருமையான குறள். நம்மளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல இன்பமும் மகிழ்ச்சியும் இருக்கணும்னா அன்பும் அரணும் ஆகிய 2 குதிரைகளும் சேர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படின்றார். இன்னைக்கு குடும்பத்துல பசங்க கூட என்ன பண்றாங்க, சில சமயங்கள்ல பிரச்சனையை உருவாக்கி விட்டுறாங்க. இப்போ அறப்பரீட்சை வரப்போகுது. அது மாதிரி ஒரு ஸ்கூல்ல அறப்பரீட்சை வந்துச்சு. அப்ப ஒரு பையன் அப்பாட்ட கேட்கிறேன், அப்பா நாளைக்கு தமிழ் பரீட்சைப்பா, நண்பனுக்கு கடிதம் எழுதுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் கண்டிப்பா வரும்னு சொன்னாரு, அதனால எனக்கு எப்படி எழுதுன்னு சொல்லித்தாங்க அப்பா அப்படின்னா. உடனே அவங்க அப்பா, என்னடா அவங்க வார்த்தையை சொல்லி கொடுத்துருப்பாருல்ல, என்கிட்ட கேட்குறேன், சொல்லி கொடுத்தாருப்பா ஆனால் நான் கவனிக்கல அப்படின்னா. சரிடா எழுதிக்கா, அன்புள்ள நண்பனுக்கு எழுதுறேன், அன்புள்ள நண்பனுக்கு பக்கத்து வீட்டில் எனக்கு உன்னை போல எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள், இருந்தாலும் உன்னைத்தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும், எழுதிட்டு வாடா அப்படின்னு அனுப்பிட்டார். இவன் சொல்றான், என்னப்பா 2 வரி, இன்னும் 2 வரி சொல்லுங்கப்பா அப்படின்னு இருக்கான். சரி எழுதிக்கடா, பக்கத்து வீட்டில் ஒரு நண்பன் இருக்கிறான், அவன் என்னை விட அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், எழுதிட்டு வாடா அப்படின்ட்டார். உடனே மனப்படம் பண்ணிட்டேன், அன்புள்ள நண்பனுக்கு உன்னை போல எனக்கு 10 நண்பர்கள் உண்டு, இருந்தாலும் உன்னைத்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பக்கத்து வீட்டில் நண்பன் இருக்கிறான், அவன் என்னை விட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் போட்டு மண்டையை கொட்டி படிச்சுட்டு போய் பரிச்சுக்கு போயிட்டா. அடுத்த நாள் போய் பேப்பரை வாங்குறான், கொஸ்டினை வாங்குறான், எழுதிக்கிட்டு இருக்கான். கொஸ்டினை வாங்கி பார்த்த உடனே எல்லா கொஸ்டினையும் விட்டுட்டான். அவன் என்ன படிச்சிருக்கானோ அந்த கேள்விக்கு போயிட்டு வேற ஒன்றுமே படிக்கல, நேராக அங்கே போயிட்டான். போயிட்டு பார்க்குறான், 3 கேள்வி வந்திருக்குது, அதெல்லாம் ஏதாவது ஒன்றை எழுதுன்னு வந்திருக்குது. ஒன்று, திருக்களி நாய் அலைந்து கொண்டு இருக்கிறது, முனிசிபாலிட்டிக்கு கடிதம் எழுது. 2வது, தண்ணீர் வரவில்லை, முனிசிபாலிட்டிக்கு கடிதம் எழுது. 3வது வந்துருந்துச்சு, அங்கே நண்பனுக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு வரலை, ஒன்று அப்பாவுக்கு கடிதம் எழுதுன்னு வந்துருச்சு. சும்மா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு விட்டாங்க. பையன் யோசிக்கவில்லை, எழுதிட்டான். அன்புள்ள அப்பாவுக்கு, உன்னை போல எனக்கு பல அப்பாக்கள் உண்டு, இருந்தாலும் உன்னைத்தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்படியே விட்டா பரவாயில்ல. அடுத்து எழுத வீட்டில் குடும்பத்தில் சண்டையே வந்துருச்சு. பக்கத்து வீட்டில் ஒரு அப்பா இருக்கிறார், அவர் என்னை விட அம்மாவுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இப்படி பிரச்சனைகளை உருவாக்கினாலும் அந்த பிரச்சனைகளை சாதித்து கொண்டு செல்வதுதான் நமது குடும்ப வாழ்க்கை. பாக்கியராஜ் பாக்கியா என்ற ஒரு பத்திரிகை நடத்தினார், நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல கேள்விகள் வாசகர்கள் கேட்பாங்க, அதுக்கு பதில் சொல்வார் அவர். அப்ப கேட்டிருக்காரு ஒருத்தர், ஒரு மனிதனுக்கு எது முக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. வாழ்க்கைக்கு ஒரு மனிதனுக்கு எது முக்கியம், அழகா, அறிவா, பணமா, குணமா, இந்த 4ல எது முக்கியம் அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கு விவேகானந்தர் சொன்ன பதில மிக அற்புதமா அவர் கோடிட்டு காமிக்கிறார். அதாவது என்ன சொல்றாருன்னா, அன்பு அறிவில் இருந்தால் சத்தியம் பிறக்கும், அன்பு அறிவில் இருந்தால் சத்தியம் பிறக்கும், அன்பு மனதில் இருந்தால் கருணை பிறக்கும், அன்பு உணர்வில் இருந்தால் நேசம் பிறக்கும், அன்பு செயலில் இருந்தால் நன்மை பிறக்கும், குணத்தில்
இருந்தால், அன்பு குணத்தில் இருந்தால் தர்மம் பிறக்கும். ஆகவே வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது அழகோ பணமோ குணமோ இல்லை, அன்பு மட்டுமே வாழ்க்கையின் அடித்தளம் என்று மிக அற்புதமான பதிலை அவர் பதிவு செய்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு அன்புதான் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது. இதைத்தான் பாரதியார் ரொம்ப அற்புதமா சொல்றார். பாரதியாருடைய பாடல்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்பை பற்றி ஏதாவது பாடியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக அருமையா பாடியிருக்கிறார். அன்பினை கை கொள்ளடா, அதை அவனுக்கு எடுத்து ஓதிடடா, துன்பங்கள் இனி இல்லை துயரங்கள் ஒழிந்தடா அப்படின்றார். அன்பு இருந்தாலே துன்பங்களும் துயரங்களும் ஓடி போயிடும் அப்படின்றார். ஒன்றென்று கொட்டும் உரசே அன்பில் ஓங்கென்று கொட்டும் உரசே அப்படின்னு சொல்றார். இப்படி அன்பை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல்களை பாரதியார் இருக்கிறார். அதே மாதிரி பாரதிதாசன் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். என்ன பாடல் இருக்கிறார்னா, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அன்பே அதாவது அமிழ்தே அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும். அன்புதான் தமிழனுடைய வழி, அன்பருடைய வழி தனி வழி, அதான் அன்பு வழி. இது நிறைய பேருக்கு புரிய மாட்டது. வழக்கங்களை நம்ம துன்பப்படுத்தணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. தமிழர்கள் அன்பானவர்கள் என்பதால் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இது அன்பு எந்த அளவுக்கு மக்களால் நேசிக்கப்படுகிறதுக்கு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அன்னை தெரசா அமெரிக்காவில் உள்ள நியூ ஜெர்சியில இறங்குறாங்க விமான நிலையத்தில். அப்படி இறங்குகின்ற பொழுது பரிசோதிப்பதற்காக வரிசையில் நிற்கிறாங்க. நிற்கும்பொழுது அந்த பரிசோதிக்கிறவர் ஒவ்வொருத்தரும் அனுப்பிட்டு வரும்போது மதர் தெரசாவுடைய முறை வந்தது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அன்னை தெரசா எல்லாருக்குமே தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு, அந்த மெட்டல் டிடெக்டரை வச்சு பரிசோதிக்காம நேரடியாக கேட்குறாரு, அன்னையே உங்களிடம் ஆயுதங்கள் ஏதும் இருக்கிறதா? கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல், ஆமாம் என்னிடம் ஆயுதங்கள் இருக்கிறது. ஆயுதங்கள் இருக்கிறதா? ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன ஆயுதங்கள் அப்படின்னு உடனே அவங்க வச்சிருந்த பையை திறந்து காமிச்சு, கடவுளோடு பேசுவதற்கான புஸ்தகம் இந்த பையில் இருக்கிறது, அது ஒரு ஆயுதம். என் உள்ளத்தில் என் மக்களுக்கான அன்பு இருக்கிறது, அது ஒரு ஆயுதம். இதை கேட்ட உடனே அவருடைய காலில் விழுந்து அவர் வணங்குகிறார். எப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நல்ல ஒரு தாயாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுந்து வணங்குகிறார். இதுதான் அன்பு. அதனால தான் இன்னைக்கு 150 நாடுகளில் அவர்களுடைய சேவை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது அன்பின் அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரம் சனிக்கிழமை 3 மணிக்கு நான் ஒரு படம் பார்த்தேன், தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சிலர் பார்த்துருப்பீங்க. அந்த தாண்டவத்தில் விக்ரம் என்ற நடிகர் மருத்துவமனையில் சேர்த்திருப்பாங்க. அப்படி சேர்த்திருக்கும் பொழுது மருத்துவர் பரிசோதித்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த கதாநாயகி பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ அவர் கேட்பார், இவர் விக்ரம் யாருமே பார்க்கலையே, இவர் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே கதாநாயகி சொல்லுவாங்க, இவர் ஒரு அனாதை, இவருக்கு யாருமே இல்லை அப்படின்வாங்க. கொஞ்ச நேரத்தில் சர்ச் ஃபாதரும் குழந்தைகளும் அந்த ரூமுக்குள்ளே அழகாக பாடல் பாடி அவருக்காக ப்ரேயர் செய்து அவரை வாழ்த்திட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மருத்துவர் சொல்லுவார், அன்பு என்ற ஒன்று இந்த உலகத்தில் இருக்கும் வரை அனாதைகள் யாருமே கிடையாது. அன்பு என்ற ஒன்று இருக்கும் வரை இந்த உலகத்திலே அனாதைகள் என்பவர்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றார். அன்பு எங்கு சாகிறதோ அங்குதான் அனாதைகள் இருப்பார்கள். அன்பு எங்கு சாகிறதோ அங்குதான் முதியோர் இல்லங்கள் முளைத்துக் கொண்டிருக்கின்றன என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அடிப்படையில் அன்பு என்பது ஒரு பகுதி. இந்த அன்பின் செயல்தான் அறம், அன்பினுடைய செயல்தான் அறம். விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் கேட்குற ரயிலில் போகும்போது, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, யாரெல்லாம் கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு, இஸ் காட் a verb or a noun? கடவுள் வினை சொல்லா பெயர் சொல்லா? அவர் கேட்டவர் முழிக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, God is a verb not a noun. கடவுள் என்பவர் வினை சொல், பெயர் சொல் இல்லவே இல்லை. கடவுள் என்பவர் பெயராகவோ பொருளாகவோ சிலையாகவோ இல்லை, மாறாக செயலாக இருக்கிறார். அந்த செயல் என்ன? அன்பு, அறம், கருணை, மனிதநேயம். அன்பு, அறம், கருணை, மனிதநேயம், இந்த 4ஐயும் யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களால் மட்டுமே கடவுளை பார்க்க முடியும். மற்ற யாராலும் கடவுளை பார்க்கவே முடியாது என்று மிக அற்புதமாக சொல்கின்றார். செயல், அதுதான் அறம். அதனாலதான் வள்ளுவர் 1330 திருக்குறள்களை எழுதிய அத்தனையுமே அறம், அறம் சார்ந்தவை. அதனால தான் அவர் என்ன பண்றாரு, முப்பாலில் முதல் பாலாக அறப்பாலை முன்னில் நிறுத்துகிறார். அறப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இந்த 3ல முதல்ல நிறுத்துறது அறப்பால். 1330 திருக்குறள். முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் நிற்கிறது பார்த்தீங்களா, 133 அடி உயர சிலை. என்னை பொறுத்தவரை அது திருவள்ளுவர் சிலை அல்ல, மாறாக இந்த உலகத்திற்கே அறத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அறச்சிலை. அதனாலதான்
அதை கட்டி என்ஜினியர்கிட்ட கேட்குறாங்க, இந்த இப்படி கடல் அரிப்புலாம் வருமே, சீக்கிரம் விழுந்து விடாதா, எத்தனை காலத்திற்கு திருவள்ளுவர் சிலை நிற்கும்னு கேட்டப்ப அந்த என்ஜினியர் சொன்னாராம், கடல் அலை இருக்கும் வரை, கடல் அலை இருக்கும் வரை திருவள்ளுவர் சிலை இருக்கும். கடல் அலை என்றுமே ஓயாது, திருவள்ளுவர் சிலை என்றுமே சாயாது என்று சொல்லி மிக அற்புதமாக சொல்லி இருக்கின்றார். அந்த அளவுக்கு அது அறம். அதுதான் சொல்ல வரேன். என்றைக்கு அறம் சாகிறதோ அன்றைக்கு திருவள்ளுவரும் சாய்வார். அறம் என்றுக்கும் இருக்கும் என்பதற்கான ஒரு அடிப்படை. அதே போல ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி எல்லாருக்குமே தெரியும். முதல்ல வர்றது என்னது? ஆத்திச்சூடியுடைய முதல் அறம் செய்ய விரும்பு, அப்புறம் தான் ஆறுவது சென்னம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல், அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இஸ் அறம். அறம் செய்ய விரும்பு, அப்புறம் மற்றதுக்கு வா. அதே போல வள்ளலாரை பற்றி ஒரு நிகழ்ச்சியை 200 ஆண்டுகளுக்கு பின்னால் உங்களை அழைத்து செல்கிறேன். உலகநாதர் எழுதிய உலக நீதி என்பது ஒரு அற்புதமான பாடல். அதனை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இறங்க வேண்டாம், போகாத எழுதநிலை போக வேண்டாம், போக விட்டு புறஞ்சொல்லி தெரிய வேண்டாம். இப்படி வரிசையா வந்துகிட்டு கடைசியா தர்மம் தன்னை மறக்க வேண்டாம் அப்படின்னு முடிப்பார். இதை 6ஆம் கிளாஸ் வகுப்பு படிக்கிற ஒரு ஆசிரியருக்கு மாணவர்களுக்கு தமிழ் வாத்தியார் பாடம் நடத்துறாரு. இந்த கிராமத்தில் உள்ள ஸ்கூல்ல எல்லாம் சத்தமா சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அதே மாதிரி இவர் சொல்றார், ஓதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம், எங்க எல்லாரும் சொல்லுங்க. அப்படி பேர் கத்துறான். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், எல்லாரும் சொல்றாங்க. மாதாவை ஒரு நாள் மறக்க வேண்டாம், எல்லாரும் சொல்றானுங்க. 50 பேரும் சொல்றானுங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் வாயை இருக்க முடிக்கிட்டு பேசாம நிற்கிறான். வாத்தியார் பார்த்தாரு, என்னடா அது, நீ மட்டும் சொல்லாம இருக்கிற, மற்றவங்களாம் சொல்றான். பிடிச்சாரு, காலரை பிடிச்சி வாடா அப்படின்னாரு. ஏன்னா நீ மட்டும் சொல்லாம இருக்கிற, மற்றவங்களாம் சொல்றாங்களா அப்படின்னாரு. அதுக்கு அவன் சொல்றான், ஐயா நீங்க எல்லாமே வேண்டாம் 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 தான் சொல்றீங்க. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், வேணும்னு சொல்லுங்க ஐயா, நான் சொல்றேன். வாத்தியார் மாட்டி விட்டான். வேணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னா ஆத்தியார் அம்புடுத்த மறந்து போயிட்டாரு. ஏழை இவன் பெரிய வில்லங்கமான ஆளா இருப்பான் போல இருக்கே, ஐய என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் சொன்ன சொல்ற பார்க்கலாம் அப்படின்னாரு. அற்புதமாக சொல்கிறார். 6 வயதில் 6ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த மாணவன், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும், பெருமை மிகு நின் புகழ் பேச வேண்டும், பொய்மை உரைக்காதிருக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், இங்கு இருக்கும் யாவரும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னா பாருங்க. அம்புட்டவன் கைதிட்டான். வாத்தியார் ஆண்டு போயிட்டார், தூக்கி கொஞ்சுறார். ஏய் நீ மாணவன் இல்லடா, மகான். அந்த மகான் ஏற்றிய அருட்பெரும் ஜோதி இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் அருட்பெரும் ஜோதி வள்ளலார். அவர் சொல்லி அத்தனையுமே அறம், அவர் சொல்லி அத்தனையுமே அறம். அந்த அறத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு வடலூரில் அவர் இறக்குவதற்கு முன்னால் ஏற்றிய தீபம் இன்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது, வந்து குமிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், அனைவரும் பசியாறி கொண்டிருக்கிறார்கள். பசிப்பினியை போக்குவதுதான் அவருடைய தத்துவமே. பசி என்று இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வள்ளலார். அதை போலவே திருமூலர், திருமூலத்தினுடைய அத்தனை பாடல்களுமே அவர் சொல்றது ஈவது அறம்ன்றார். கொடு, அதான் சொல்றாருயா. நம்மள பெரும்பாலும் என்ன செய்யறோம், கோயில போய் கொடுக்குறாங்க, அங்க போய் கொடுக்காதையா. அது போய் நடமாடும் தெய்வங்களாகிய மனிதருக்கு போய் சேராது. நடமாடும் தெய்வங்களாகிய மனிதர்களுக்கு கூட அது கடவுளுக்கு போய் சேரும். இதுதான் அவர் சொல்றாரு. அத்தனை பாடல்களும் திருமூலர். அதே போல நம்முடைய பாரதிதாசன் இன்றைக்கு அரசியல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்காண்டி ஒரு உதாரணம் சொல்லுவாரு. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்றார் பாரதிதாசன். இன்னைக்கு இருக்கா? ஒரு அரசியல்வாதி எம்பி பாராளுமன்ற கூட்டத்திற்கு முடிஞ்சோடனே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே பையெல்லாம் பார்த்துட்டு எடுத்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்பா எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும்ப்பா உங்கள்கிட்ட அப்படின்னா, அவர் உடனே மனசுக்குள்ளே பேசிக்கிறார், தாய் நான் 10 வருஷமாக பாராளுமன்றத்தில் இருக்கு, இது வரைக்கும் எந்திரிச்சு ஒரு கேள்வி கூட கேட்டதில்லை, நீ கேள்வி கேட்குறியாடா, கேள்ற அப்படின்னார். வேற ஒன்றும் இல்லைப்பா, அரசியல்னா என்னப்பா அப்படின்னா. இவனுக்கு என்ன சொன்னா புரியும் அப்படின்னு யோசிக்கிறார். யோசிச்சுட்டு, வேற ஒன்றும் இல்லடா, அம்மாவை எடுத்துக்க, அம்மா தான் நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை வேலையும் பார்க்குறாங்க, அம்மா தான் அரசாங்கம். என்னை எடுத்துக்க, நான் போய் சம்பாரிச்சிட்டு வர்றேன், நான் தான் மந்திரி. நம்ம வீட்டில் கூட்டுறது பெருக்கிறது கக்கூஸ் கொடுக்கறதுக்கு வேலை செய்யறாங்க அந்த வேலைக்கார அம்மா, அதுதான் மக்கள், இதுதான் அரசியல் போட அப்படின்ட்டார். இவனுக்கு ஒன்றும் புரியலை. அம்மா அரசாங்கம், அப்பா மந்திரி,
வேலைக்காரமா மக்கள். எனக்கு அப்படியே படுத்துட்டான், தூங்குறான். 1 மணிக்கு அவனுக்கு எந்திரிச்சு போய் ஒண்ணுக்கு வருது, எந்திரிச்சு போகணும். அப்பா அம்மாவை எழுப்புறான், அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா, அம்மா எந்திரிமா. அம்மா அசையவே இல்லை, களைப்பில் படுத்து தூங்குறாங்க. அப்பாவை எழுப்பலான்ட்டு அப்பா பக்கம் திரும்பி பார்க்குறேன், அப்பா படுக்கையில் காணா. என்னடா அப்பாவை காணாமே அப்படின்னு சொல்லி வேலைக்காரமாவதே எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரமாவை பார்க்குறான். அங்கே அப்பா வேலைக்காரம்மா காலை சுரண்டிக்கிட்டு இருந்துக்காரு. ஓ இதுதான் அரசியலா, சரி சரி அப்படின்னு படுத்துட்டேன். போய் ஒன்று கூட அடிக்கல, படுத்துட்டான். மறுநாள் காலையில் எந்திரிக்கிறான், 6 மணிக்கு எந்திரிச்சு அப்பா எழுப்புறேன், அப்பா எந்திரிக்கப்பா, அப்பா எந்திரிக்கப்பான்னு. அப்பா அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாரு. இல்லடா அப்பா, நேற்று சாயங்காலம் நீங்கள் 6 மணிக்கு அரசியல் என்னன்னு சொன்னீங்கல்லப்பா, அது ராத்திரி 1 மணிக்கு எனக்கு புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு இருக்கேன். ஐயப்பா என்னத்தை பார்த்தாலும் என்னடா புரிஞ்சிச்சு உனக்கு அப்படின்றதுக்கு அவன் சொல்றான், அப்பா மந்திரிகள் எல்லாம் மக்களை சுரண்டுகிறார்கள், மந்திரிகள் எல்லாம் மக்களை சுரண்டுகிறார்கள், அதை கண்டும் காணாமல் இந்த அரசாங்கம் தூங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் அப்பா அரசியல் என்று இந்த அரசியலுக்கே ஒரு விளக்கம் கொடுக்கிறான் பாரு. இதுதாங்க புரிதல். அரசியல் என்பது அறமாக இருக்க வேண்டும், லஞ்சம் ஊழலாக இருக்கக்கூடாது, கொள்ளையடிப்பதாக இருக்கக்கூடாது. அதான் சொல்ற அரசியல் படைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அந்த ஒரு சூழ்நிலையை நாம் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாக என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் காமராஜர். அவர் செய்த அத்தனை பணிகளுமே அற்புதமான பணிகள், மக்கள் பணி. எதெல்லாம் மக்கள் பணியோ அது அறம். 9 ஆண்டுகள் ஊழலற்ற ஒரு ஆட்சியை தந்தவர் யார் என்று சொன்னால் அது காமராஜர். கண் மூடும் வரை மக்கள் மக்கள் என்று சொன்ன ஒரே தலைவர் காமராஜர். அதனால்தான் தமிழறிவு மணியன் மிக அற்புதமாக ஒரு நூல் எழுதினார், ஊருக்கு நல்லது சொல்வேன். தயவு செய்து கிடைத்தா படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமான. அப்போ நல்லா எழுதினார், இப்போ அவர் கம்ப்ளீட்டாக மாறிட்டார், அங்கிட்டு இங்கிட்டு திசை மாறிக்கிட்டு இருக்காரு தமிழறிவு மணிவன். ஆனால் அருமையாக எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில். அதில் எழுதார், காமராஜர் சாகின்ற பொழுது அவர்கிட்ட எதுவுமே கிடையாது, ஆனால் எவ்வளவு பெருமை மிக்குகிறார். காமராஜர் கண்மூடினார், அவர் வசித்த வீட்டை அவருடைய உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், அவர் வாழ்ந்த வீட்டை அதனுடைய உரிமையாளர் எடுத்துக்கொண்டார், அவர் பயன்படுத்திய காரை அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, அவரது உடலை அக்னி எடுத்துக்கொண்டது, அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. எவ்வளவு அற்புதமா இருக்கார் பாருங்க, அவரது பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. சோ நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் வரலாறு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு காட்ட வேண்டும், அறத்தை நிலைநாட்ட வேண்டும். அப்படி செய்தால் தான் வாழ்க்கை முன்னேறும் என்று சொல்லி பட்டினத்தார் சொன்ன பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன். மிக அற்புதமான பாடல். தொட்டிலில் பிறந்து கால் இல்லா கட்டிலில் சென்று ஆள் இல்லா காட்டிலில் தூங்கவே மனிதா இந்த ஆட்டம். மிக அற்புதமா எழுதுறார். அடுத்து சொல்றாரு, நீ ஆடிய ஆட்டமும் ஓடிய ஓட்டமும் ஒரு நாள் அடங்கும் போது கூடிய கூட்டம் தான் சொல்லும் நீ யாரென்று. கூடிய கூட்டம் தான் நீ சொல்லும் நீ யாரென்று. அவர் என்ன சொல்றாருனாங்க, அறம் செறிந்த வாழ்க்கை வாழ்ந்தால் ஐயோ போயிட்டாரே என்று அந்த ஊரே கண்ணீர் வெடிக்கும். அறம் பிறந்து வாழ்ந்தால் போய் தொலைஞ்சாண்டா என்ற அதே வாய் தூற்றும். ஸோ தூற்றச் செய்வதும் வாழ்த்து செய்வதும் அறத்தின் நிலைப்பாடு. இந்த அறத்தின் நிலைப்பாடை நாம் நிறைவேற்றினால் நிச்சயமாக நமது ரோட்டரி கிளப் இன்னும் பன்மடங்கு வளர்ச்சி அடையும், பன்மடங்கு மக்களை போய் சேரும் என்று சொல்லி, யாரும் தின்னாத காரம் சிலப்பதிகாரம், யாரும் குடிக்காத பால் முப்பால், யாரும் உடுத்தாத கலை மணிமேகலை, யாரும் சேர்க்காத கோவை திருக்கோவை, யாரும் செல்லாத அடி 4 அடி, யாரும் கொட்டாத ஈயம் தொல்காப்பியம், யாரும் அடிக்காத மணி சிந்தாமணி, யாரும் அணியாத மணி தேம்பாவணி, யாரும் செய்யாத சேவை நமது ரோட்டரி சங்கம் செய்கின்ற சேவை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான இந்த மலரும் நினைவுகள் தினத்தில் ஒரு கணவன் மனைவியோட உதாரணத்தோடு ஆரம்பித்து அன்பும் அறனும் எந்த அளவு முக்கியம் அப்படிங்கிறத மிக அழகாகவும் தெளிவாகவும் சொல்லியிருந்தாங்க. இந்த மலரும் நினைவுகள் கொண்டாடுற இந்த தினத்தில் இந்த அன்பும் அறனும் வீட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு என் வீட்டில் நடந்த ஒரு சின்ன உதாரணத்தோட என் நன்றி உரையை சொல்லிக்கிறேன். திருமணமான புதியதில் என் மனைவி கிட்ட நான் பேசினது எல்லாருமே சொல்கிற மாதிரி, இனிமேல் சண்டைங்கிறதே நமக்குள்ளார போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தப்ப என் மனைவி சொன்னாங்க, சண்டையெல்லாம் போடாமல் அந்த லைஃப்லாம் எப்படி இருக்க முடியும், சண்டைங்கிறது கண்டிப்பாக சின்ன சின்ன சண்டைகள் வரும், ஆனால் அதை சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னாங்க. இந்த மீனிங் புரிஞ்சதான்னு புரியல. சண்டையை சுமந்துக்கிட்டு எப்படி போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நான் கேட்டேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம சின்ன வயசில் போட்ட சண்டையை அன்னைக்கு நீ இப்படி சொன்ன, இன்னைக்கு நீ இப்படி சொன்னேன்னு சுமந்துக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த தவறுகளையும் சண்டைகளையும் சின்ன சின்ன விஷயங்களையும்
சுமந்து கொண்டு போகாமல் அன்பும் அறனுடனும் இந்த இல்லற வாழ்க்கையையும் நம்ம பொது வாழ்க்கையும் தொடர்வோம் என்று கூறி இன்று விழாவிற்கு வந்த அனைவருக்கும் நன்றியுடன் கூறிக்கொள்கிறேன். இன்று திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடியவர்களுக்கு பரிசுகளை தந்த ஜிஎஸ் ஐயா அவர்களுக்கு எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ரோட்டரி ஹாலை இந்த ஸ்வாகத் மீட்டிங் ஹாலை தந்ததற்கு ரோட்டரியின் ஏஜி சண்முகம் நானா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.